வணக்கம் அன்பர்களே. இன்று கிழக்கிழங்கை மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் மலையும் காடும் சூழ்ந்து அமைந்துள்ள வரலாற்று புகழ்மிக்க தாந்தாமலை முருகன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் மகோத்சவம் இறுதி நாள் தீர்த்தோற்சவத்தை நாம் இணைந்து காணப்போகிறோம். 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த மகோத்சவம் 21 நாட்கள் நடைபெற்று இன்று 30ஆம் தேதி தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடைகிறது. ஆண்டு முழுவதும் காத்திருந்த பக்தர்கள் தங்கள் மனதை தூய்மைப்படுத்தி முருகப்பெருமானின் திருவருளை நாடி இங்கு திரண்டிருக்கிறார்கள். தீர்த்தோற்சவம் என்பது இறைவனும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீரின் வழியே இணையும் ஒரு புனித தருணம். தீர்த்தம் என்றால் புனித நீர், உற்சவம் என்றால் கொண்டாட்டம். இவ்விரண்டும் இணையும் போது நம் உள்ளத்தில் படிந்திருக்கும் அழுக்குகள், துயரங்கள் அனைத்தும் அலைகளுடன் அடித்து செல்லப்படும் என்பது நம் முன்னோர்கள் விட்டு சென்ற நம்பிக்கை. தாந்தாமலை நோக்கிய பக்தி பயணத்தை பார்க்கும் பொழுது தாந்தாமலை முருகனை தரிசிக்க செல்லும் பாதையே ஒரு தவமான பயணம். அன்பர்களே, மட்டக்களப்பு நகரிலிருந்து தொடங்கும் இந்த பயணம் பல புனிதமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஊடாக நம்மை அழைத்து செல்கிறது. மட்டக்களப்பு நகரை விட்டு புறப்பட்டு 5ஆங்கட்டை சந்தியை அடைந்து மண்முனை பாலத்தின் ஊடாக பயணிக்கும் போது கீழே பறந்து விரியும் மட்டக்களப்பு நீர்நிலைகளின் அழகை நாம் காணலாம். அந்த பாலத்தை கடந்ததும் மகளிர்தீவு சந்தியை அடைகிறோம். பயணம் தொடர கொக்கட்டிச்சோலை கிராமத்தை அடைகிறோம். இங்குதான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இது இந்த பிரதேசத்தின் மிக பழமையான சிவத்தலங்களில் ஒன்று. அதைத் தொடர்ந்து மணற்பெட்டி சந்தி, வாய்க்கால் பாலம், விடுதிக்கல் என பல சிற்றூர்களை கடந்து செல்கிறோம். மாவடி முன்மாரியை சந்தியை அடையும் போது பயலூர் முருகன் ஆலயத்தையும் நாம் வழிபட்டு செல்லலாம். இது தாந்தாமலை பயணத்தின் மற்றொரு புனித தரிசனம். பின்னர் வட்டியாமடு, வாழைக்காலை கிராமங்கள் ஊடாக பயணம் தொடர்கிறது. 40 வட்டையை சந்தியை அடையும் போது தொலைவிலிருந்தே நமக்கு காட்சி தரும் பெரிய முருகன் சிலை நம் இலக்கை நெருங்கிவிட்டோம் என்பதை உணர்த்துகிறது. அந்த வேலாயுதனின் உருவத்தை கண்டவுடன் பக்தர்களின் மனதில் ஒரு புத்துணர்ச்சி பீரிட்டெழும். இறுதியாக மலையும் காடும் சூழ்ந்த தாந்தாமலையை நாம் வந்தடைகிறோம். வருடம் முழுவதும் காத்திருந்த அந்த புனித தரிசனம் இப்போது நம் கண் முன்னே காட்சியாய் ஒளிர்கிறது. இந்த பாதை முழுவதும் ஒவ்வொரு சந்தியும், ஒவ்வொரு ஆலயமும் முருகன் தரிசனத்திற்கு முன் நம் மனதை படிப்படியாக தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீக ஏணிப்படிகள் போன்றதாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்திருந்தாலும் தயவு செய்து ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் இது போன்ற ஆன்மீக விளக்கங்கள், சைவ சித்தாந்த தகவல்கள், ஆலய வரலாறுகள் மற்றும் பக்தி நிறைந்த காணொளிகளை தொடர்ந்து காண எழுங்கதிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டில் பதிவிட மறக்காதீர்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மேலும் பல தரமான ஆன்மீக பதிவுகளை வழங்கும் ஊக்கமாக அமைகிறது. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவில் சந்திப்போம். வணக்கம். ஓம் சரவணபவ.